This video is sponsored by BuyMote e-shopping application. BuyMote e-shopping application is one of the online application is now available on Play Store or App Store. Please check the description box for the application link and click the application link and download the application from the Play Store or App Store and use the application for further home needs or purchase. Wish you all happy shopping. Thank you. ஸோ இந்த வீடியோ பதிவில் LM2596 அப்படின்ற ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர், அதாவது இது வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ இது வந்து லீனியர் ரெகுலேட்டர் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அவுட்புட் வோல்டேஜ் வந்து அதோட லெஸ் தென் தட். இப்போ 12 வோல்ட் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் வந்து லெஸ் தென் 12 வோல்ட் நீங்கள் அவுட்புட் கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஆம்பியர் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் பக் கன்வெர்ட்டர். ஸோ இந்த மாடலை பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட டேட்டா ஷீட்ஸு, அப்போ அதோட சர்க்யூட் டயக்ராம், அதுக்கப்புறம் வந்து இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த மாடல் வந்து உங்களுக்கு LM2596 அப்படின்னு உங்களுக்கு மாடலில் ஒரு 5 பின் மாடல். ஸோ இதில் வந்து கெப்பாசிட்டன்ஸு, அப்புறம் இண்டக்டர், இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பொட்டன்ஷியோமீட்டர். இது வந்து 220 மைக்ரோஃபேட் கெப்பாசிட்டி, இது எலக்ட்ரானிக் கெப்பாசிட்டி. இது வந்து ஸ்காட்ச் ரெக்டிஃபயர். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து LM2596 அப்படின்ற அந்த ஐசியோட டேட்டா ஷீட்டு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பின் டயக்ராம், அதோட பின் கான்ஃபிகரேஷன்ஸு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பின் வந்து விஇன், அவுட்புட் வந்து செகண்ட் பின்னில் வரும், 3ஆவது பின் கிரவுண்டு, 4th வந்து ஃபீட்பேக்கு, 5th வந்து ஆன் ஆஃப். அது வந்து ஆன் ஆஃப், அவுட்புட் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு பின். ஸோ இது வந்து LM2596ஓட டேட்டா ஷீட்டு. ஸோ இதில் வந்து நம்ம இது வந்து ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 ஆம்பியர் வரைக்கும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. LM2596 கன்வெர்ட்டர் வந்து ஒரு சுவிட்ச் மோட் பவர் சப்ளை, PWM, அதாவது பல்ஸ் வித் மாடுலேஷனுக்குரியது. ஸோ இதை யூஸ் பண்ணி பக் கன்வெர்ட்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து LM2596 வந்து ஒரு சுவிட்சிங் 150 kHz சுவிட்சிங் பண்ணது, அதாவது PWM சுவிட்சிங் பண்ணது. ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது அட்ஜஸ்டபிள் வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து 1.23 வோல்ட்லேருந்து 37 வோல்ட் வரைக்கும் கிடைக்கும். கேரண்டட் 3 ஆம்பியர் வந்து அவுட்புட் லோட் கரண்ட் கிடைக்கும். அதோட ஹீட் சிங்க்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்புட் வோல்டேஜ் வந்து 40 வோல்ட் வரை கொடுக்கலாம். ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி வந்து 150 kHz ஃப்ரீக்வன்சி. அப்புறம் அதோட 80 மைக்ரோ ஆம்பியர், அதாவது லோ பவர் ஸ்டாண்ட்பையில் அவுட்புட் வந்து கரண்ட் எடுக்கிறப்போ ஸ்டாண்ட் பை இருக்கிறப்ப 80 மைக்ரோ ஆம்பியர் எடுக்கும் அப்படின்ட்டு. தெர்மல் ஷட் டவுன் இருக்குது, கரண்ட் லிமிட்டிங் ப்ரொடெக்ஷன், அவுட்புட் வந்து ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ இன்டர்னல் லூப் காம்பன்சேஷன் இருக்குது. ஸோ மினியேச்சர் சென்சிட்டிவிட்டி லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா அதோட உங்களுக்கு பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாக் டயக்ராமில் அதோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்ப்ளிஃபையர் 150 kHz வந்து உள்ள ஒரு ஆம்ப்ளிஃபையர், ஒரு ஆசிலேட்டர் இருக்குது. அப்புறம் அதோட ஃபீட்பேக் இருக்குது. அப்போ தெர்மல் ஷட் டவுன் கூடிய டிரைவர்ஸ் இருக்குது. கரண்ட் லிமிட்டிங், அவுட்புட் வந்து ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து தெளிவாக அதில் கொடுத்துருக்காங்க. சரி, நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து அதோட ஓவர் பின் ஃபங்க்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் பின், கிரவுண்ட் பின்னு, ஃபீட்பேக் பின்னு, ஆன் ஆஃப் பின் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு நீங்கள் LM2596 அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு வந்து நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து அதோட சர்க்யூட் நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் வந்து அதோட இதான் வந்து உங்களுக்கு சர்க்யூட் டயக்ராமு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா LM2596 IC இருக்குது. ஸோ இதுதான் LM2596 IC. இது வந்து 100 மைக்ரோஃபேரட் 50 வோல்ட்டு. ஸோ 100 மைக்ரோ 50 வோல்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து டயோடு. ஸோ இந்த டயோடு தான் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும். அதாவது SS34 இருக்குல்ல, இதுதான் வந்து SS34 டயோடு. இது 47 மைக்ரோ ஹென்ரி, இதுதான் 47 மைக்ரோ ஹென்ரி.
அதுக்கப்புறம் வந்து இது 220 மைக்ரோஃபேட் கெப்பாசிட்டர், இது 25 மைக்ரோஃபேட் கெப்பாசிட்டரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு, ஒரு இது எல்இடி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அது இண்டிகேஷனுக்காக. இது பொட்டன்ஷியோமீட்டர் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, இது பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ பொட்டன்ஷியோமீட்டர் இங்கே இருக்குது. ஸோ இந்த பொட்டன்ஷியோமீட்டர் இது வந்து அப்புறம் எல்இடி அவுட்புட். ஸோ இன்புட் நம்ம என்ன வோல்டேஜ், எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு 40 வோல்டேஜ் வரைக்கும் இன்புட் கொடுக்கலாம். அவுட்புட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வரைக்கும் வரும் அப்படின்னா 1.25 to 37 வோல்ட் வரைக்கும், 36 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இது வந்து பக் கன்வெர்ட்டர். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12 வோல்ட் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் 1 ஆம்பியர் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் வந்து நீங்கள் 5 வோல்ட் 1.75 ஆம்பியர் நீங்கள் அவுட்புட்டு எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கரண்ட்டை பூஸ்ட் பண்ணோம், வோல்டேஜ் வந்து ரெகுலேட் பண்ணோம். ஸோ லைன் ரெகுலேஷன், லோட் ரெகுலேஷன் பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டெப் அப் பூஸ்ட் கன்வெர்ட்டர், ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர். ஸோ என்ன வோல்டேஜ் இன்புட் கொடுக்குறோமோ அந்த வோல்டேஜ் லெஸ் தென் தட் அவுட்புட் வோல்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸில் வந்து நம்ம இதே டைப் ஆஃப் தான். இது வந்து XL4015 அப்படின்ற ஒரு ஐசியோட ஒரு ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர். இதுவும் ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர் தான். இப்போ நம்ம பார்க்குறது இந்த கன்வெர்ட்டர். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தது XL4015 கன்வெர்ட்டர். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர் பார்த்தோம். ஸோ மொத்தம் 3 ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர். ஸோ இந்த கன்வெர்ட்டர் ஏற்கனவே பார்த்தது வந்து மினி 360 அப்படின்ற ஒரு மாடல். ஸோ இது வந்து 1.8 ஆம்பியர் சப்போர்ட் பண்ணும். 4.75 வோல்ட் டு 23 வோல்ட் வரைக்கும் இன்புட் கொடுக்கலாம். அவுட்புட் வந்து 1 வோல்ட்லேருந்து 21 வோல்ட் வரைக்கும் அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த மாடல் இது 1.8 ஆம்பியர் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குற மாடல் வந்து இந்த மாடல் வந்து உங்களுக்கு 3 ஆம்பியர் வரைக்கும் அவுட்புட் கரண்ட் கிடைக்கும். இன்புட் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு 3 வோல்ட், அதாவது இன்புட் வோல்டேஜ் அப் டு வந்து 37 வோல்டேஜ் வரைக்கும் கொடுக்கலான்னு இருக்காங்க. 40 வோல்டேஜ் வரைக்கும் கொடுக்கலான்னு இருக்காங்க. பட் நம்ம 36 வோல்டேஜ் கொடுக்குறது பெஸ்ட்டு. ஸோ அதுக்கு மேலே கொடுக்க வேணாம். ஸோ இதில் வந்து ஹீட் சிங்க் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? 3 ஆம்பியர் கொடுக்குறப்ப நம்ம ஹீட் சிங்க்கை நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு 3 ஆம்பியர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இன்புட் வோல்டேஜ் வந்து அப் டு 40 வோல்டேஜ் வரைக்கும் இன்புட் கொடுக்கலாம். அவுட்புட் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு 37 வோல்டேஜ் வரைக்கும் நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1.25 to 37 வோல்டேஜ். இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து இப்போ 3 வோல்டேஜுக்கு கீழே கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் வந்து நோ அவுட்புட் வரும். ஸோ அப் டு வந்து நம்ம 3.3 வோல்ட்டுக்கு மேலே தான் நம்ம கொடுத்தா தான் இது வந்து ஃபங்க்ஷனிங் ஆகும். 3.3 வோல்ட் இன்புட், மினிமம் இன்புட் 3.3 வோல்ட் கொடுக்கணும். அப்போ தான் அதுக்கு கீழே நம்ம அவுட்புட் வோல்டேஜ் கன்வெர்ட். 3 வோல்ட் கொடுத்தோம்னா நம்ம 1 வோல்ட் வரைக்கும் நம்ம டவுன் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் 40 வோல்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ அவுட்புட் வந்து 37 வோல்ட் வரைக்கும் நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். இது XL4015 அப்படின்ற மாடல். இந்த மாடல் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இதுலேயும் வந்து 5 ஆம்பியர் வரைக்கும் உங்களுக்கு எடுத்துக்கலாம். 5 ஆம்பியரில் இன்புட் வோல்டேஜ் வந்து நீங்கள் அதே இது உங்களுக்கு 37 வோல்ட் வரைக்கும் இன்புட் கொடுக்கலாம். 36 வோல்டேஜ் வரைக்கும். அவுட்புட் வோல்டேஜ் வந்து 1.25 to 36 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து 5 ஆம்பியர் வரைக்கும் கொடுக்கலாம். இது நல்ல மாடல்ஸ் தான். இது வந்து இதோட ரேட் வந்து உங்களுக்கு கூட, இதோட ரேட் வந்து அரௌண்ட் உங்களுக்கு 90-100 ருபீஸ்க்கு இருக்கும். இதோட ரேட் வந்து உங்களுக்கு 60 ருபீஸ் தான். நம்ம இப்போ பார்க்குற மாடல் வந்து LM2596 மாடல் வந்து 60 ருபீஸ் அரௌண்ட் இருக்கும். ஸோ இது வந்து அரௌண்ட் வந்து உங்களுக்கு 40 ருபீஸ் இருக்கும். ஸோ இந்த மாடல் வந்து இப்போ நீங்கள் எந்த ஆம்பியர் யூஸ் பண்ண போகிறீங்களா? 1.8 ஆம்பியர் இது வந்து 3 ஆம்பியர் வரைக்கும், இது வந்து 5 ஆம்பியர் வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணலாம், இந்த மாடல்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஸோ ஏற்கனவே இந்த மாடல் பற்றிய வீடியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது மினி 360ன்ற மாடல். இது வந்து XL4015 அப்படின்ற மாடல். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாடலில் வந்து LM2596 மாடல் வந்து நம்ம இப்போ பார்க்குற மாடல். இந்த மாடலில் 3 ஆம்பியர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாடல். இந்த மாடல் நீங்கள் யூஸ் பண்ணி பேட்டரியை வந்து ஒரு சார்ஜ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து எங்கெல்லாம் வந்து லீனியர் ரெகுலேட்டரில் இது ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். லீனியர் ரெகுலேட்டருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, லீனியர் ரெகுலேட்டர் வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து கண்ட்ரோல் பண்ணி, லோடு ரெகுலேட்டர் மட்டும் இருக்கும், வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்கும், கரண்ட்டை பூஸ்ட் பண்ணி தராது. பட் இது வந்து கரண்ட்டை உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம இந்த LM2596 வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து இன்புட் கொடுத்துட்டு அவுட்புட் வந்து எவ்வளோ கண்ட்ரோல் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாடலுக்கு வந்து நம்ம டிசி இன்புட் வந்து நம்ம கொடுத்துட்டு அவுட்புட்டை நம்ம செக் பண்ண போகிறோம். இது வந்து அவுட்புட்டை. ஸோ இது வந்து இன்புட் கொடுக்க போகிறோம்.
ஸோ இன்புட் பாசிட்டிவும் நெகட்டிவ் டெர்மினலில் இன்புட் சப்ளையோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து டிசி சோர்ஸோட பாசிட்டிவ் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ டிசி சோர்ஸோட நெகட்டிவ் ப்ரோப் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ 2.9 வோல்ட். ஸோ 2.9 வோல்ட்டில் நமக்கு அவுட்புட் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். வந்து அவுட்புட்டில் வந்து வோல்டேஜ் வந்துட்டுருக்கு. ஸோ நான் இப்போ வந்து மினிமம் வந்து 3 வோல்டேஜ் கீழே கொண்டு போகிறேன். ஸோ 2.9 வோல்டேஜ்னா அவுட்புட் உங்களுக்கு வரல. ஸோ இது மினிமம் வந்து 3 வோல்டேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்விட்சிங் ஆகுது. ஸ்விட்சிங் ஆகிட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ மினிமம் வந்து 3 வோல்டேஜ் வந்து நமக்கு இன்புட் தேவை இருக்குது. ஸோ அப்படி நம்ம எவ்வளோ வோல்டேஜ் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 40 வோல்டேஜ் வரைக்கும் இன்புட் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு 30 வோல்டேஜுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா சேஃபர் சைடு 30 வோல்டேஜ் கிட்ட வச்சுட்டு நம்ம அவுட்புட்டை வந்து நம்ம இந்த பார்ட்டை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் லைன் ரெகுலேஷன், லோட் ரெகுலேஷன் பார்க்கலாம். ஸோ 40 வோல்ட்டு கிட்ட போயிடும். 40 வோல்ட்டு ஒன்றும் ஆகலை, உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. 40 வோல்ட்டுக்கு பே ஆயிடுச்சு. ஸோ இப்போ மினிமம் 30 வோல்ட் வச்சுக்கிறேன். 32 வோல்ட் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு 8.63 வோல்ட் வந்துட்டுருக்கு. இப்போது நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்புட் வந்து 32 வோல்ட்டு, அவுட்புட் வந்து 11.4 வோல்ட். ஸோ அப்படியே நம்ம அப் டு வந்து 32.4 வோல்ட் வரைக்கும் 31 வோல்ட் வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். அவுட்புட்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. ஸோ அவுட்புட் வந்து அப் டு 31.9 வோல்ட் வரைக்கும் நம்ம அவுட்புட் வந்து கொண்டு போக முடியும். 32.4. ஸோ இன்புட் அவுட்புட் டிஃப்ரென்ஸ், இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. இன்புட் அவுட்புட் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு 0.5 வோல்ட்டு டிஃப்ரென்ஸ் இருந்தால் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைன் ரெகுலேஷன் அண்ட் லோட் ரெகுலேஷன். ஸோ லைன் ரெகுலேஷனில் நம்ம இன்புட் வோல்டேஜ் வந்து ஒரு 25 செட் பண்ணிக்கிறோம். ஸோ அவுட்புட் வந்து நம்ம லெஸ் தேன் தட் வச்சுட்டு நம்ம இன்புட்டை வந்து வெரி பண்ணால் உங்களுக்கு வெரி ஆகுதா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இன்புட் வோல்டேஜ் வந்து ஒரு 25 செட் பண்ணிக்கிறோம். 25 இன்புட். ஸோ அவுட்புட் வந்து ஒரு 20 வோல்ட் செட் பண்ணுறோம். 27 வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அவுட்புட் வந்து ஒரு 20 வோல்ட் வச்சுக்கலாம். ஸோ அவுட்புட் வந்து நம்ம 20 வோல்ட்டு வச்சுக்கிட்டாச்சு. ஓகே, எக்ஸாக்டாக 20 வோல்ட் வச்சாச்சு அவுட்புட்டு. இப்போ லைன் ரெகுலேஷன் அப்படின்னா இன்புட் வந்து நம்ம வெரி பண்ணுறோம். 27.8 இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து குறைக்கிறோம். குறைச்சி 26 என்ன வோல்டேஜ் நம்ம வெரி பண்ணாலும் இன்புட் வந்து இப்போ 22 வோல்டேஜுக்கு கொண்டு வந்தால் கூட நம்ம அவுட்புட் வந்து உங்களுக்கு வேரி ஆகலை. ஸோ நமக்கு வந்து லைன் ரெகுலேஷன் உங்களுக்கு 25 சேஞ்ச் பண்ணால் கூட உங்களுக்கு வேரி ஆகலை. ஸோ உங்களுக்கு லைன் ரெகுலேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருக்குது. அடுத்து வந்து லோட் ரெகுலேஷன். லோட் ரெகுலேஷனுக்கு நம்ம ஒரு லோடு கொடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேன் இருக்குது. இந்த ஃபேன் நம்ம அவுட்புட்டு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவுட்புட் வந்து இந்த ஃபேன் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஃபேன் டெர்மினல், இது ஃபேன் டெர்மினல், ஃபேனோட பாசிட்டிவ் நெகட்டிவை நம்ம இதோட
பாசிட்டிவ் நெகட்டிவ் இது அவுட்புட் இது வழியாக கரண்ட் எவ்வளோ போகுதுன்னு இது வந்து வோல்ட் மீட்டர் இது வழியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இது அவுட்புட்டில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ காமிக்குதா 0.2 வோல்ட் வந்து உங்களுக்கு ட்ராப் இருக்குது. 0.2 வோல்ட் வந்து உங்களுக்கு ட்ராப் ஆகுது. ஸோ லோட் ரெகுலேஷனே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஓகே தான். ஸோ லோட் ரெகுலேஷன் இப்போ 19.8 வோல்ட் காமிக்குது. 20 வோல்ட்லேருந்து 19.8 வோல்ட்டு, அது 170 மில்லி ஆம்பியர் உங்களுக்கு கரண்ட் எடுக்குது. 0.17 மில்லி ஆம்பியர்னா 170 மில்லி ஆம்பியர் கரண்ட் எடுக்குது. ஸோ இதான் ஃபேன் ரன் ஆகிட்டுருக்கு. இதான் ஃபேனு ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணுறப்போ நமக்கு 20 வோல்ட் காமிக்குது. திருப்பி கனெக்ட் பண்ணுறோன்னா நம்ம கனெக்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னா 19.8 0.2 வோல்ட் வந்து உங்களுக்கு ட்ராப் ஆகுது. ஸோ லோட் ரெகுலேஷன் இஸ் ஆல்மோஸ்ட் ஓகே தான். ஸோ இதில் வந்து லோவர் வோல்டேஜ் இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு லோட் ரெகுலேஷன் நல்லாயிருக்கும். ஹையர் வோல்டேஜ் போகிறப்போ உங்களுக்கு வந்து லோட் ரெகுலேஷன் கொஞ்சம் வந்து 0.2 வோல்ட், இதே லோவர் வோல்டேஜ் 12 வோல்ட்டு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லோட் ரெகுலேஷன் வச்சு வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவில் நீங்கள் இந்த LM2596 அப்படின்ற மாடல் வந்து அதோட ஃபங்க்ஷனிங்கை பற்றி பார்த்தீங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு லைக் கொடுங்க. யாரெல்லாம் ரெக்கமெண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கமெண்ட்ஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுக்கு இந்த மாடல் வேணும்னா கூட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம். ஸோ இந்த மாடல் ரேட்டு அரௌண்ட் வந்து 60 ருபீஸ் கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு பல்க் ஆர்டர் வேணும்னா பல்க்கு, இல்லைனா சிங்கிள் ஆர்டர் வேணாலும் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி தரலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் டு ஆல்.